அன்று உலகம் அளந்தாய் அடி போற்று சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்று. அன்று உலகம் அளந்தாய் அடி போற்று சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்று. பொன்ற சகடம் முதைத்தாய் பொன்ற சகடம் முதைத்தாய் புகழ் போற்றி. பொன்ற சகடம் முதைத்தாய் புகழ் போற்றி. கன்று குனிலாய் எறிந்தாய் கழல் போற்றி. குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான். என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான். இன்று யாம் வந்தோம் இறங்கேலோரம் பாவாய். இன்று யாம் வந்தோம் இறங்கேலோரம் பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். அன்றி உலகமளந்தாய் அடிபோத்தி என்கிற 24வது பாசுரத்திலே கண்ணபிரானுடைய அந்த நடையழகை சேவித்தார்கள் இல்லையா? நேற்றைய பாசுரத்திலே நீ எழுந்திருந்து 4 அடி நடக்க வேண்டும் என்று சொன்னார்கள். உடனே அடியவர்கள் என்ன சொல்கிறாரோ அதை கேட்பது தானே கண்ணனுடைய காரியம். உடனே அவனும் எழுந்திருந்து நடக்க ஆரம்பித்தான். உடனே அந்த நடையழகிலே ஈடுபட்டு, இவ்வளவு மென்மையான திருவடிகளை உடைய உன்னை நாங்கள் எங்களுக்காக 4 அடி நடக்க செய்து விட்டோமே, உனக்கு பல்லாண்டு, உன்னுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு என்று பல்லாண்டு பாடுகிறார்கள், மங்களாசாசனம் செய்கிறார்கள். அப்பொழுது பல்லாண்டு பாடும் பொழுது என்ன சொல்கிறார்கள் என்னால், என்றைக்கோ நடந்த சரித்திரத்தை எல்லாம் சொல்லி சொல்லி இப்பொழுது பல்லாண்டு என்று சொல்கிறார்கள். இது எப்படி பொருந்தும் என்கிற கேள்வி நமக்கு எழும். ஆனால் ஆழ்வார்களுடைய ஒரு மனோபாவம் எப்படி என்னால், என்னைக்கோ வந்த ஆபத்தாக இருந்தாலும் அதை இப்பொழுது நினைக்கும் பொழுது அவர்களுக்கு பகீர் என்று இருக்குமாம். அதனால் பழைய சரித்திரத்துக்கு இப்பொழுது வயிறு பிடிப்பார்கள். அதீத காலத்தில் அவதானத்திற்கு உத்தர காலத்திலே வயிறு பிடிப்பது என்று பெரியாழ்வாரை பற்றி கூறுகிறார்கள். என்றைக்கோ நடந்த சரித்திரத்துக்கு இன்றைக்கு அவர் பயப்படுகிறார். அப்படி கண்ணபிரானுடைய எம்பெருமானுடைய சில சில சரித்திரங்களை எல்லாம் சொல்லி மங்களாசாசனம் செய்கிறார்கள். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடிபோத்தி. அன்று என்னால் அந்த உலகமே அவனை எதிராக நின்றது. மகாபலி அவர் என்ன பண்ணினான்? இந்திரனுடைய ராஜ்யத்தை பறித்து போனான். இந்திரன் என்ன பண்ணினான்? அந்த சமயத்தில் யார் எப்படி போனாலும் பரவாயில்லை, எனக்கு என்னுடைய ராஜ்யம் வேண்டும் என்று கேட்டான். எம்பெருமான் போய் எல்லாம் தன்னுடைய உலகத்தை தான் இறப்பாளனாக போய் சென்று பெற்றானே. அன்று உலகம் அளந்தாய், உன்னுடைய திருவடிகளை கொண்டு இந்த காடும் மேடுமாய் கல்லும் முள்ளுமாய் இருக்கக்கூடிய உலகங்களை எல்லாம் அளந்தாயே, அந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு. உடனே யோசித்து பார்த்தார்கள், அதுவாது பரவாயில்லை, இதை விட பெரிய ஆபத்து ஒரு காலத்திலே நேர்ந்தது. சென்று அங்கு தென்னிலங்க செத்தாய் திரள் போத்தி. ராவணனை அழிப்பதற்காக அயோத்தியிலிருந்து நீ லங்கை வரைக்கும் நடந்து வந்தாயே, அவனுடைய ஆற்றலுக்கு போற்றி. சென்றங்கு, அதாவது புலியை தன்னுடைய குகையிலேயே சந்திப்பது என்று சொல்கிறார்களே, அதுபோல ராவணன் இருக்கும் இடம் தேடி சென்று அவனை அழித்தாயே, உன்னுடைய ஆற்றலுக்கு பல்லாண்டு. மேலே ஒரு சரித்திரத்தை நினைத்தார்கள். அப்பொழுது நினைக்க கீழே சொன்ன சரித்திரம் ஒன்றுமே இல்லை என்று ஆகிவிடுகிறது. மூன்றாவதாக என்ன சொன்னார்கள்? சென்றங்கு தென்னிலங்க செத்தாய் திரள் போத்தி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போத்தி. சகடம் போன்ற உதைத்தாய். சகடாசுரன் என்னும் ஒரு அசுரன், அவன் ஒரு வண்டியிலே ஆவேசித்து விட்டான். தாயே ரக்ஷகமாக வைத்த ஒரு வண்டி, அதை எம்பெருமான் உதைத்தான். பொன்ற சகடம் போன்ற உதைத்தாய் புகழ் போத்தி என்று சிறு வயதிலே ராமாவதாரத்திலே ராவணனை வதம் பண்ணும் பொழுது ராமன் அவனுக்கு 38 வயது ஆகிவிட்டது என்று காட்டுகிறார்கள். ஆனால் இந்த சகடாசுரன் வந்த பொழுது கண்ணனுக்கு எத்தனை வயது என்னால் ஒரு 6 மாதம் 7 மாதம் ஈடும் வலியுமுடைய இந்நம்பி பிறந்த 7 திங்களில் என்று ஆழ்வார் பாடுகிறார். அப்படி 7வது மாதத்திலே அவனுக்கு ஒரு விரோதி வந்தான்.
அந்த விரோதியை நீ திருவடிகளால் உதைத்தாயே, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போத்தி. இதுவாவது பரவாயில்லை, வந்தவன் ஒரு அசுரன். ஒரு சமயத்திலே 2 அசுரர்கள் சேர்ந்து வந்து விட்டார்கள். கன்று குணிலா விரிந்தாய் கழல் போத்தி. வத்சாசுரன் கபித்தாசுரன் என்று 2 அசுரர்கள் வந்தார்கள். ஒருவன் அவன் என்ன பண்ணான், கன்றுக்குட்டி வேஷத்திலே வந்தான். இன்னொருத்தன் வளாமரத்திலே ஆவேசித்திருந்தான். இருவரும் கண்ணனுக்கு வளாம்பழம் என்னால் மிகவும் பிடிக்கும். அந்த வளாம்பழத்தை கண்ணன் உண்டால் அதற்குள்ளே இருந்து கொண்டு வயத்தை கிழித்து விட்டு நாம் வந்து விடலாம். இன்னொருத்தர் என்ன நினைத்தான், கண்ணனுக்கு கன்றுக்குட்டி என்னால் மிகவும் பிடிக்கும், கன்றுக்குட்டி எடுத்து தோளிலே போட்டுக்கொள்வான், அப்பொழுது நாம் அவனை அப்படியே கழுத்தை நெரித்து முடித்து விடலாம் என்று இன்னொருத்தன் நினைத்தான். கண்ணன் பார்த்தான், வந்தவர்கள் இருவரும் அசுரர்கள் என்று தெரிந்தது. கன்றுக்குட்டியை எடுத்து அப்படியே வீசினால் அந்த வளாமரத்தின் மீது விழுந்து இருவரும் சேர்ந்து மாண்டார்கள். கன்று குணிலா விரிந்தாய் கழல் போத்தி. அந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு. அப்படி ஒரு குனிஞ்சால்தானே அதை அடிக்க முடியும். அப்படி குனிந்து அடித்த அந்த குஞ்சித்த திருவடிகளுக்கு பல்லாண்டு. அதற்கு மேலே கன்று குணிலா விரிந்தாய் கழல் போத்தி, குன்னு குடையா விடுத்தாய் குணம் போத்தி. அந்த கீழையாவது வந்தவர்கள் எல்லாம் விரோதிகள்னு நன்னா தெரியும். ஆனால் இந்திரன் அவன் எம்பெருமானுடைய அடியவன், அவனே விரோதியாக மாறிவிட்டான். அவனே கல்மழை பொழி ஆரம்பித்து விட்டான். அந்த சமயத்திலே கோவர்தனத்தை எடுத்து எம்பெருமான் மழை வந்து 7 நாள் பெய்து மாத்தடுப்ப மதுசூதன் எடுத்து மரித்த மலை என்கிற ஆழ்வாருடைய பாசுரத்தின்படி அவன் என்ன பண்ணினான், கோவர்தன மலையை 7 நாள் பிடித்து கொண்டு இந்த ஆய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் காப்பாற்றினான். அந்த சமயத்திலே அவன் இந்திரனை வதம் பண்ணியிருக்க வேண்டும். ஆனால் வதம் பண்ணவில்லை. ஏனென்றால் சரி, அவனுடைய சாப்பாட்டை தான் நாம் உண்டு விட்டோம், ஏதோ அவன் மழை கையிலே இருக்க வரைக்கும் பொழிந்து போகட்டும் என்று அவனை விட்டிட்டான். அந்த குணத்திற்கு போற்றி குன்று குடையா விடுத்தாய் குணம் போத்தி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போத்தி. கண்ணபிரான் அந்த ஆய்க்குலத்திற்கு தலைவன் இல்லையா, அவன் கையிலே வேலை வைத்திருப்பான். அந்த வேல்தான் அத்தனை காரியமும் செய்தது என்று யாராவது கண்ணபிரான் மீது திருஷ்டி போட்டு விடுவார்கள் என்பதற்காக அத்தனை காரியமும் செய்தது இந்த வேல் என்ன, அந்த வேல் பக்கத்திலே திருப்புகிறார்கள் நம்முடைய கவனத்தை. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போத்தி என்று என்று உன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கு என்று இப்படி உன்னுடைய வீரதீர சரித்திரங்களை எல்லாம் சொல்லி பறை பெறுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இன்று எங்களுக்கு நீ இறங்க வேண்டும், எங்கள் மீது நீ கருணை கொண்டு நாங்கள் கேட்ட பறையை கொடுக்க வேண்டும் என்று இந்த 24வது பாசுரத்திலே பிரார்த்திக்கிறார்கள். தொடர்ந்து அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.